வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃபுட்டு ஒன்று இருக்குன்னா அது உப்புமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் கூட. கிச்சடி நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் உப்புமா பிடிக்காது. ஆனால் உப்புமா மட்டும் சரியாக பண்ணி அப்படி சுட காரசாரமாக சாப்பிட்ணுன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உப்புமா வெறுக்கவே மாட்டீங்க. எப்படின்னு பார்க்கலாமா? கடுகு வேணும், உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 கப் பால், 1 கப் ரவை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. கோல்டன் ரூல், அது ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் டபுள் ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி அதை ரோஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி வறுக்கிறதுனாலும் ஓகே, இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு வறுக்கிறதுனாலும் ஓகே. சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த 1 கப் ரவை, லேசாக கலர் மாறுது, நல்லா வாசமும் வரும். இந்த மாதிரி நம்ம ஏன் இன்னொரு வாட்டி வறுத்துக்கணும்னா, ஒரு சில நேரம் ரவையில் ஒரு சில வாசம் அடிக்கும். உங்களுக்கே தெரியும், எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ வறுத்துருக்காங்கன்னு தெரியாது. நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா அது உப்புமாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ அதே பாத்திரத்தை நீங்கள் கொட்டின ரவையை கொட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு அதே பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய், 2.5 தேக்கரண்டி எண்ணெய் கூட ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சொன்னேன் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் நெய்யை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, நான் முழு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நல்லாவே போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு பொரியட்டும். இப்போது இதில் பச்சை மிளகாய் போட்டுட்டு, நான் எவ்வளோ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்னா ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டோடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லா தான் இருக்கும் நிறையா. அதனால் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்குவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நம்ம வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்குவோம். ஒரு சிட்டு கருவேப்பிலையை அப்படி இது பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 2.5 கப்பு சேர்க்கணும். நான் எப்படி சேர்க்க போகிறேன்னா 2 கப்பு தண்ணியும் 1/2 கப்பு பாலும் சேர்ப்பேன். ரெண்டு கப்பு தண்ணி, அப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 1/2 கப்பு பால். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு துளி அதிகமாக போட்டிங்கன்னா ரவை சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். வச்ச பால் தண்ணியெல்லாம் தலைப்பலன்னு குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ரவை சேர்ப்போம். ஒரே இடத்துல சேர்க்காதீங்க, அப்படி தனித்தள்ளி சேர்த்துட்டு உடனே கிண்ட ஆரம்பிச்சுங்க. ரவை போட்டு அது கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிட்டோம், அது வேக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது சிம்மில் வெந்துட்டுருக்க அந்த டைமில் இந்த பக்கம் நீங்கள் எதில் தாளிப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு மிச்சம் இருக்கிற நெய்
இதில் போட்டு ஒரு 5-6 முந்திரியை 2 உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. போட்டு பொன்னிறமாக வறுத்துக்குவோம். இப்போ நிறைய பேருக்கு முந்திரி பிடிக்காது, அப்படி வேணான்றவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் நெய்யை மட்டும் அதில் கலந்துடலாம். முந்திரியை தாளிக்கும் போதே சிலர் சேர்ப்பாங்க. எனக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் பிடிக்கும்ன்றதுனால நான் கடைசியாக முந்திரி சேர்ப்பேன். இந்த கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதை திறந்துட்டு இது தலைமையில கொட்டி இப்படி கிண்டிக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, ரொம்ப குழையவும் இல்லை, அதே நேரத்தில் சாஃப்டாக இருக்குது. இப்போது உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும்னா நான் சொன்னேன் இந்த 1 ஸ்பூன் கொத்தமல்லியை போடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை வேணான்னா அப்படியே நீங்கள் விட்டுட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் நம்மளோட ரவா உப்புமா. சொல்லிட்டாங்க உப்புமா ரொம்ப பாவங்க, அது வந்து உண்மையிலேயே செம்ம டேஸ்டான ஒரு ஃபுட்டு. இந்த பண்ணுறவங்க அது சரியாக பண்ண தெரியாமா, சும்மா இதுதானே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பண்ணி அது மானம் மரியாதை எல்லாத்தையும் குலைச்சிட்டாங்க. தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ப்ளஸ் அந்த கடலைப்பருப்பு அந்த உளுத்தம்பருப்புலாம் கடிப்படும்போது முந்திரி கடைசியாக போடுறீங்களே அது கடிப்படும்போதுலாம் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஈவன் நான் வந்து ஃப்ளைட்டில் போனால் கூட ஃப்ளைட்டில் வந்து உப்புமா கொடுப்பாங்க, அதுதான் நான் வாங்கி சாப்பிடுவேன், அதுவும் சூப்பராக இருக்கும். இதே ரீசன் தான், அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் கடிப்படும்போது செம்மையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். கூட சட்னி வச்சுக்கோங்க, தேங்காய் சட்னி. ஒரு வேளை இதை ரொம்ப காரமாக பண்ணிங்கன்னா சட்னி கம்மி காரமாக பண்ணிக்கோங்க. இதில் காரம் கம்மியாக போடுறீங்க, குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறீங்கன்னா சட்னியில் நிறைய பச்சை மிளகாய் போட்டு அப்படி அதை எடுத்து ஊற்றி அப்படி நல்லா பிசைஞ்சு அப்படியே தொண்டையில் இறங்குதுங்க அந்த நெய், அந்த ரவை வெந்திருக்க பதம் சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இதுக்கு மேலே நீங்கள் உப்புமா பண்ணால் நல்லா வருதா அப்படின்றதுலாம் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.